குடல் பகுதியில ஏதாவது பிரச்சனை இருந்தா எப்படி நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும்? நம்மளுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்? ஸோ அதனால நம்மளோட குடல் பகுதியை சுத்தம் செய்வதற்கான வழிமுறைகள் நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் என்னென்ன ஹோம் ரெமடிஸ் மாதிரி பயன்படுத்தலான்றதும் நான் சொல்கிறேன். ஸோ மெடிசனாக எடுக்கும்போது நீங்கள் டாக்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகாமல் ஈஸியாக நம்ம வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம குடல் பகுதியை சுத்தம் பண்ணுற மாதிரியான சிம்பிளாக ஹோம் ரெமடிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குடலோட ஆரோக்கியம் தான் நம்மளோட உடலோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான முறையில் அப்சார்ப்ஷன் நடக்கணும். சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே நல்லா உறிஞ்சப்பட்டு பிளட்டில் வந்து கலந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய உடலோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். குடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எப்படி நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும்? நம்மளுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் நம்மளோட குடல் பகுதியை சுத்தம் செய்வதற்கான வழிமுறைகள் நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சித்தா மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த க்ரானிக்காக சில டிசீசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஆர்த்தோ டிசீஸாக இருந்தாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம், இல்லை ஹேர் ஃபால் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், முக்கியமாக வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து குடல் பகுதியை சுத்தம் செய்கிறதுக்கான மெடிசன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஸோ நம்ம கிளினிக்கில் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டே என்னென்னா, குடல் பகுதியை சுத்தம் செய்யக்கூடிய மெடிசன்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். யார் யாருக்கெல்லாம் அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நீண்ட நாட்களாக இப்போது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய நபர்கள். நான் வந்து இது வரைக்கும் பேதி மருந்தே எடுக்கலைங்க, ஆனால் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து பார்த்தோம்னா, இந்த குடலை சுத்தம் பண்ணுவதுக்கு அதாவது பேதி மருந்து தான் நம்ம கொடுக்கணும். ஸோ விரேஷன மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வாத நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விரேஷனத்தால் வாதம் தாழும் அப்படின்னே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைமே நம்ம வந்து இந்த குடல் பகுதியை சுத்தம் செஞ்சிட்டோம்னா பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். ஜாயிண்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின், மூட்டுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த வாயு தொல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். இந்த வாயு தொல்லையினால் வயிறு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாக இருக்குது, இல்லை நெஞ்சு பகுதியிலையோ முதுகு பகுதியிலோ குத்தலான கூடிய ஒரு வலி உண்டாகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பேதி எடுக்க குடல் பகுதியை சுத்தம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதற்கு பேசிக்காக நீங்கள் வந்து இப்போ குடல் பகுதியை சுத்தம் செய்யணும்னா, இப்போ சித்த மருத்துவர்கள் நம்ம வந்து என்ன கொடுக்குறோன்னா, இதை சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம வீட்டில் என்னென்ன ஹோம் ரெமடிஸ் மாதிரி பயன்படுத்தலான்றதும் நான் சொல்கிறேன். ஸோ மெடிசனாக எடுக்கும்போது நீங்கள் டாக்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பேசிக்காக இதுக்கு வந்து அகத்தியர் குழம்பு அப்படின்ற மெடிசன் இருக்குது, முருக்கன் வித்து மாத்திரை, சித்தாதி எண்ணெய், இந்த மாதிரி மெடிசன்ஸ் ஒவ்வொருத்தரோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மேனி தைலம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்கில் பல வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, பல வருஷமாக நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் குடலை சுத்தம் செய்யணும் அப்படின்னா நம்ம மேனி தைலம் எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லெண்ணெயோடு இதில் ஆமணக்கு எண்ணெயும் நம்ம சேர்க்குறோம், விளக்கெண்ணெயும் நம்ம சேர்த்து செய்கிறோம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஞ்சு கடுக்காய் இதில் நம்ம சேர்ப்போம். அதுக்கப்புறம் குப்பைமேனி, கீழாநெல்லி இதையும் நம்ம சேர்க்குறோம். பலாசு அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய விதைகள் இதையும் நம்ம சேர்க்குறோம். இது எல்லாமே சேர்த்து தான் இந்த மேனி தைலம் அப்படின்ற மெடிசன் கொடுக்குறோம். தோல் நோய்கள் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மேனி தைலம் ஒரே நாள் ஒரு டோஸ் தான் நம்ம கொடுப்போம். எப்படி சாப்பிடணுன்ற ஒரு டைரக்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய டைமில் நம்ம சொல்லுவோம். பேசிக்காக இந்த மேனி தைலம் எடுக்கும்போது அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய டயட் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே குடலை சுத்தம் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸில் நம்ம இருக்கிறோன்னா அன்று ஒரு நாள் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கணும். தயிர் சாதமோ, இல்லை கஞ்சியோ, இல்லை ரசம் சாதம், அந்த மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் இந்த மேனி தைலம் நம்ம குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நமக்கு என்ன ஆகும்னா, ஸோ ஈஸியாக வந்து மோஷன் போக ஆரம்பிக்கும். இது லகு பேதி மருந்து அப்படின்னு தான் சொல்லுவோம். ஈஸியாக நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் 4 to 5 டைம்ஸ் வந்து நமக்கு பேதியாக ஆரம்பிச்சிடும். இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சமாக மோர் குடிச்சிக்கலாம். அதனோட கொஞ்சமாக நம்ம வந்து மோர் சாதம்,
தயிர் சாதம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். எதற்காக மோர் சாதம் எடுக்கணும்னா, இப்போ குடல் பகுதி சுத்தமாகும்போது சில நேரங்களில் நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வெளியேற்றப்படலாம். எல்லாம் இல்லை, பாதி அளவுக்கு வெளியேற்றப்படலாம். இதுவே வீரியமான வேதி மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு குடல் பகுதியிலேருந்து இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மோர் சாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, வீட்டில் இருந்த மாதிரி நான் குடல் பகுதியை எப்படி சுத்தம் படுத்தலாம்? அதாவது ரொம்ப பக்க விளைவு இல்லாமல், சிலருக்குலாம் வந்து பேதி மருந்து எடுத்தாலே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது, 4-5 முறை பேதி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டயர்டாகாமல் ஈஸியாக நம்ம வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம குடல் பகுதியை சுத்தம் பண்ணுற மாதிரியான சிம்பிளாக ஹோம் ரெமடிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு இருக்குது. இதற்குமே நம்ம வந்து என்னென்னா, தேவையான அளவு கேஸ்டர் ஆயில் எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சமாக ஆமணக்கு எண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். ஜென்ரலாகவே இந்த ஆமணக்கு எண்ணெயை பார்த்தோம்னா நம்ம குடல் பகுதியில் இருந்து கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, கான்ஸ்டிபேஷன் நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். மலச்சிக்கல் சரியாகணும்னா ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த ஆமணக்கு எண்ணெய் வந்து ஒரு 20 ml அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி எலுமிச்சை சாறு ஒரு 50 ml. எலுமிச்சை சாறுனா எலுமிச்சை சாறு மட்டும் கிடையாது, கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை வந்து பிழிஞ்சி 1/2 டம்ளர் தண்ணியில் எடுத்து இதனோட கலந்துக்கணும், நல்லா கலந்து வச்சுக்கணும். இதனோட நிலாவாரை சூரணம் அப்படின்ற மெடிசன் இருக்குது. நிலாவாரை சூரணம் ஒரு 5 கிராம் அளவு எடுத்து இதில் போட்டுடணும். ஸோ இந்த ஆமணக்கு எண்ணெய், எலுமிச்சை சாறு வந்து தண்ணீரில் கலந்து அதை எடுத்து வச்சுருக்கிறோம். அதனுடைய இந்த நிலாவாரை சூரணம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கணும். இதை யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா, அடல்ட்ஸ் எல்லாருமே 20 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எடுக்கலாம். நம்மளுடைய பாடி வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 50லேருந்து 55 கிலோவுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இதை எடுக்கலாம். ஸோ அவர்கள் வந்து எடுக்கலாம். இதுவே இப்போ வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எடுங்க, நீங்களாகவே எடுக்க வேண்டாம். ப்ரெக்னென்சி டைமில் இதை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அவர்களும் இதை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரியான குடல் கழிவு முறைகள் என்னவோ அதை எடுத்துக்கலாம். மற்றவர்கள் எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும்னா, 1 மணி நேரம் கழித்து நமக்கு வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். கொஞ்சம், அதாவது 2லிருந்து ஒரு 4 முறை லூஸ் மோஷன் போகும். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். அன்றைக்கு உணவும் நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம், கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை செய்யலாம் அப்படின்னா, 4லிருந்து 5 மாதத்திற்கு ஒரு முறை. அப்போனா வருஷத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் இது பண்ணால் கூட ஓகே தான். ஸோ அந்த மாதிரி இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முக்கியமாக பார்த்தோம்னா யாரெல்லாம் இதை எடுக்கலாம் அப்படின்னா, நமக்கே தெரியும், அடிக்கடி எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வருது, காரணமே தெரியாமல் ஸ்கின்ல வந்து அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம், இச்சிங் ஏற்படுது. அதுக்கப்புறம் உடல் அதிகமான உஷ்ணம் இருக்குது, மூட்டுக்கள் தொடர்பான வலிகள் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரணம் நம்ம பாடியில் அப்சார்ப்ஷன் சரியாக நடக்காமல் இருக்கிறது. இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உடலுக்கு வந்து ஏறவே இல்லை, வெயிட் கெயின் ஆகவே இல்லை, வயதிற்கேற்ற உடல் எடை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதை பயன்படுத்தணும். குடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னா அதற்கேற்ற மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. கடுக்காய் சூர்ணம் இரவு நேரத்தில் எடுக்கலாம், நிலாவாரை சூர்ணம் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு நல்ல மாற்றம் குடல் சுத்தம் அப்படின்றது ஏற்படும். இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை ஆதம்பாக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.